வழி கண்டு உன்னடியை துதியாத போதிலும் வாஞ்சை இல்லாத போதிலும் வாழைய மாய்க்கோவில் சுற்றாத போதிலும் வஞ்சமே செய்த போதிலும் மொழிகளை மோகனை இல்லாமலே பாடினும் மூர்கனே முசுடாகினும் மோசமே செய்யினும் தேசமே கவரினும் முழுகாமியே ஆகினும் பழையன கல்லவே தாய் தந்தை கல்லவோ பார்த்தவர்கள் சொல்லுவார்கள் பாரறிய மனைவிக்கு பாதி உடலீன்றடி பாலனை காக்கொனாதோ எழில் பெரிய அண்டங்கள் அடுக்காயமைத்தனி என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசனே சிவகாமி. வணக்கம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு குழுவை பார்த்துருப்பீங்க. நான் இப்போ வந்து நம்மளோட வியூவர் அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இவங்க பேர் வந்து சசிரேகா, இவங்க பேர் லக்ஷ்மி. அவங்க வீட்டு குழுவு தான் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அது என்ன அப்படிங்கிறத அவங்களே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டிவைன் இந்தியா அப்படின்றது தான் எங்களோட தீம். இந்தியா வந்து ஆன்மீக பூமி. எங்கே காலை வச்சாலும் ஒரு டெம்பிள் இருக்கும். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க டெம்பிள் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக கவர் பண்ணல, ஓரளவுக்கு கவர் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடுக்கு வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை திருவண்ணாமலை வச்சுருக்கோம். தென் சமயபுரம் மாரியம்மன் வச்சுருக்கோம். நெமிலி பாலா வச்சுருக்கோம். ஆந்திராவுக்கு திருப்பதி வச்சுருக்கோம். திருப்பதி பெருமாள் வச்சுருக்கோம். பெங்கால் கல்கட்டாக்கு வந்து காளி வச்சுருக்கோம். அண்ட் தென் அஸ்ஸாம் காமாக்கியா வச்சுருக்கோம். நேபாள் மகேஸ்வரி வச்சுருக்கோம். அண்ட் தென் ராஜஸ்தான் அங்கே ஒரு 2-3 ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து நிறைய பேரில் இருக்கா. பிம்மலேஸ்வரி ஒரு 4-5 பேரில் இருக்கா. பொதுவாக வந்து துர்காவை வச்சுருக்கோம். துர்கா 4-5 பேரில் இருந்துட்டுருக்கா. அதனால் பொதுவாக துர்காவை வச்சுருக்கோம். அண்ட் தென் இங்கே ஹிமாலயாஸ் வச்சுருக்கோம். ஹிமாலயாஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து கைலாயமாகவும் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இங்கே உடுப்பி கிருஷ்ணா அண்ட் தென் மைசூர் சாமுண்டி கர்நாடகாவுக்கு வச்சுருக்கோம். மகாராஷ்டிராவுக்கு பாண்டுரங்கன் ரகுமாயி வச்சுருக்கோம். அப்புறம் ஸ்ருங்கேரி சாரதா பீடம் வச்சுருக்கோம். கோரக்பூர் மகாலட்சுமி வச்சுருக்கோம். இவா பேர் வந்து பிராமி, இவாலும் மகாராஷ்டிராவில் இருக்கா. பாம்பேக்கு வந்து விநாயகர் வச்சுருக்கோம். சோம்நாத் சிவன் வச்சுருக்கோம். இங்கே அயோத்திக்கு வந்து ராமர் வச்சுருக்கோம். இங்கே வந்து மகாகால் உஜ்ஜயினியில் இருக்கா. மகாகாளி வந்து விக்ரமாதித்தன் எப்படி வணங்கினானோ அங்கே இருக்கிற சிவன் பேர் வந்து மகாகால். காசி விஸ்வநாதர் வச்சுருக்கோம். இங்கே வந்து வாராகி வந்து உத்தரகாண்டில் இருக்கா, அவளை வச்சுருக்கோம். அங்கேயே ஆதிசங்கரர் வச்சுருக்கோம். அப்படின்னா அங்கே வந்து புத்தா தான் வச்சுருக்கணும். அப்போ வந்து புத்தாக்கும் புத்திஸ்ட்க்கும் நம்மளுக்கும் ப்ராப்ளம் வந்தப்ப ஆதிசங்கரர் வந்து அவளோட பேசி ஸோ அங்கே அந்த வாதம் புரிஞ்சு அவர் வின் பண்ணி நம்மளோட சமயத்தை நிலைநிறுத்தினதால ஆதிசங்கரரை அங்கே வச்சுருக்கோம். இங்கே வந்து மதுரா கிருஷ்ணா வச்சுருக்கோம். அப்புறம் ஜம்முக்கு வந்து வைஷ்ணவி வச்சுருக்கோம். இங்கே மேலே வந்து ஏன் பாரத் மாதாவை வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம பூமாதேவி வந்து மகாலட்சுமியோட அவதாரம்னு சொல்கிறோம். நம்ம பூமி வந்து இப்போ இந்தியாவோட பூமாதேவி வந்து இப்போ அவள் தான், அவளும் மகாலட்சுமியோட அவதாரம். ஸோ அதனால அவளை மெயினாக காமிச்சிருக்கோம். அண்ட் தென் நாங்கள் வந்து இதில் எல்லாமே வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிளாஸ்டிக்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாமே பிளான்ட் நாங்களாக விதை போட்டு வளர்த்த செடிகள் தான் ஜாஸ்தி. நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாலையெல்லாம் கூட பார்த்தேன்னா இதை வந்து சந்தனத்தால் பண்ணியிருக்கா. குழந்தையிலே சந்தனத்தால் பண்ண மாலை. இங்கே அண்ணாமலையாருக்கு போட்டிருக்க மாலை வந்து விபூதியால் பண்ணியிருக்க மாலை. அப்புறம் இங்கே இது வந்து மலையுமே வந்து நாங்கள் செம்மண்ணாலேயே கட்டிட்டோம். அப்புறம் வந்து எவ்ரி இயர் நாங்கள் ஒரு செடியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த இயர் நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க செடி என்னென்னா தும்பச்செடி. தும்பைக்கு வந்து துரோண புஷ்பம்னு பேர் இருக்குது. ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா
ஸோ இதுதான் தும்பச்செடி. இதுக்கு துரோண புஷ்பம்னு பேர் இருக்குது. துரோணன்ற முனிவர் வந்து சிவனை நோக்கி தவம் பண்ணிட்டு இருந்தார். வர தவத்தை மெச்சி சிவன் வந்துட்டார். உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் தரேன் அப்படின்றாரு. இவர் என்ன கேட்கணும்னு நினச்சாருன்னா, உன்னோட காலடியில் என்றைக்குமே நான் இருக்கணும் அப்படின்னு கேட்கணும்னு நினச்சாரு. பட் டங் ஸ்லிப் ஆகி என்னோட காலடியில் நீ இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டாரு. என்ன பண்ணுறதுன்ட்டு சிவனும் சரி அப்படியே ஆகட்டும்னு கொடுத்துட்டார். ஆனால் அவருக்கு ஒரு பயம், என்னடா இவன் முனிவரோட காலில் நான் போய் இருக்கேனே என்ன பண்ணுறதுன்னு யோசித்தார். அப்போது நீ புஷ்பமாக மாறிடு, அப்போ நீ என் தலைமையில் இருந்தால் அது ஒன்றும் தப்பு இல்லைன்ட்டு துரோண புஷ்பமாக மாற்றிட்டார். தும்பையை வந்து சிவனோட தலை மேலே தான் வைப்பான், கீழே போட மாட்டான். தும்பையோட ஷேப்பே எப்படி இருக்குன்னு பார்த்தேன்னா, இதுதான் தும்பப்பூ. இது பாதம் மாதிரி இருக்கும், இது கால் மாதிரி இருக்கும். ஸோ அவரோட பாதம் வந்து சிவனோட தலையில் படுற மாதிரி. ஸோ அதனால் இந்த தடவை இந்த செடியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இந்த தும்பப்பூவை வந்து பாலில் கொதிக்க வச்சு குடித்தா, குழந்தைகளுக்கெலாம் சளி இருக்கும் இல்லையா, சளி இருக்க டைமில் கொதிக்க வச்சு குடித்தா சளி குறைஞ்சி போயிடும். அப்புறம் தும்ப இலையும் தும்பப்பூவையும் எண்ணெய் தேய்ச்சிக்கும் போது அந்த கொதித்த எண்ணெயில் வந்து போட்டுட்டு கொஞ்சம் அது பொரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா சைனஸ் இருக்கவாளுக்கெலாம் எண்ணெய் தேய்ச்சிட்டா ஒத்துக்காது, அவளுக்குலாம் அந்த ப்ராப்ளம் அப்போ வராது, எண்ணெய் தேய்ச்சிக்கிற ப்ராப்ளம் வராது. இதை வந்து பாம்பு கடிக்கு ஃபஸ்ட் எய்ட் மெடிசனாக இதை தான் யூஸ் பண்ணுவோம், இதோட இலையை தான். அது மட்டும் இல்லை, அவாத்து குழந்தையிலே வந்து இங்கே வர சின்ன சின்ன குழந்தைகளுக்குலாம் வந்து அவள் கையாலே அந்த தாயம் விளையாடுவோம் அந்த போர்டு, அதை வந்து துணியிலே அழகாக பண்ணியிருக்கா, அவளே பண்ணியிருக்கா. வரவாளுக்கு அவள் என்ன பண்ணுறாலும் அந்த குழந்தையில அதை தான் கொடுக்கறது. பாருங்க, ஒரே நிமிஷம் இருக்கும், காமிக்கிறேன் நான். இங்கே பாருங்க, நம்ம இந்தியாவை மெயினாக வச்சுருக்கிறதுனால நம்மளோட ட்ரெடிஷ்னல் கேம்ஸை வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். தாயம், ஆடுப்புலி ஆட்டம், நாலுக்கட்டை, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கேம்ஸாக பண்ணி கொடுக்குறோம். இந்த பாருங்க, இது பாருங்க தாயம், அது மாதிரி இது வந்து இது ஆடுப்புலி ஆட்டம். இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாரும் மறந்துருப்பா. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. இப்போல்லாம் அந்த மொபைல் வச்சு விளையாடுறதே சரியாக. இதை 4 கட்டம்னு சொல்லுவா. இதே 3:3 அப்படி போட்டோம்னா டிக்டாக் டோன் இப்போ இருக்க குழந்தைகள் விளையாடின்னு இருக்கா. இதை அப்படியும் விளையாடலாம், இப்படியும் விளையாடலாம். நீங்கள் இப்போ வித்தியாசமான ஒரு கோல் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல அனுபவமாக இருந்திருக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.